அந்த நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்து விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தோத்துருச்சுங்க, பின்னடைவு வீழ்ச்சிங்கிறான். நாங்கள் வீழ்ச்சி தான் பிறந்தோம். எங்கள் கண் முன்னே 2 லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்துவிட்டு அவ்வளவுதான் நாங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம். நாங்கள் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம். உங்கள் தேசத்தை நொறுக்கி விட்டோம். உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் கொந்தளித்து விட்டோம் என்று சொல்லி எங்கள் தலைவன் பிரபாகரன் உடனே காட்டி சிங்கள பேரணவாதமும் இந்திய வல்லாதிக்கமும் நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள் என்று கொக்கரித்த போதுதான் அதே புலிக்கொடியை ஏற்றி அதே தலைவனை ஏற்றி நாங்கள் களத்தில் பிறந்தோம். நாம் தமிழர் 16 ஆண்டுகள பயணம், காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மேத்தேடு, காய்ச்சவரப்படு, 8 வழிச்சாலை, உயர்மட்ட கோபுரம், ஸ்டெர்லைட், அணுகுல, அணுக்கல் மையம் எல்லாத்துக்கும் போராடி இருக்கோம். சென்னை பெருவெள்ளம், தானே புயல், ஒக்கி புயல், நிவர்பள்ளி புயல், மிக்சாம் புயல் எல்லா மக்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் நின்றுருக்கோம். தேர்தல் காலத்தில் 1 ரூபா வாக்கு காசு கொடுத்தது இல்லை. நாங்க யார்த்தையும் விலை போனது இல்லை, யார்த்தையும் பேரம் பேசுனது இல்லை, அடக்குமுறைகளுக்கு ஒரு நாள் அஞ்சனது இல்லை. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசப்பட்டு இருக்கிறோம். வாழ்நாள பார்க்க முடியாது, அந்த ஆளு வாழ்நாள பார்க்க முடியாது. நீ செத்தா கூட வரமாட்டாண்ட, வந்துட்டான். எங்கடா போனீங்க அன்னைக்கு கரூர்ல அரசு மருத்துவமனையில் உங்க பார்க்க வந்து செத்து போனப்ப எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? ரோட்ல என்ன கூச்சல் போடுறது? வந்து பேசி, மைக்குல வந்து பேசிங்க. நீங்க ஆட்டம் போடுங்க, அதிகார திமிர்ல நீங்க ஆட்டம் போடுங்க. கரூர் சம்பவத்தை சொல்லி அனுதாபத்தை எடுங்க. ஆனால் வரலாறு பதிவு செய்கிற போது கரூர் சம்பவம் எழுதினா அரசியல் கோலை விஜய் என்றுதான் பதிவு செய்யப்படும். நாங்கள் தோற்றாலும் நாங்கள் வீரர்கள், நீ வென்றாலும் நீ கோலதாண்ட, நீ கோலதான். ஒருத்தர் கூட கத்தி கத்தி செத்து போங்கன்னு சொல்றாரு அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. ஏன் நாங்க கத்தி கத்தி செத்து போனாலும் திமிரோட சாவோம்டா, மனந்தலியோட சாவோம்டா. நாங்கள் இந்த மக்களுக்கு எந்த துரோகம் பண்ணல, எந்த வஞ்சகமும் புரியல. நாங்கள் ஒரு காலத்திலையும் மக்களுக்கு எதிராக நிக்கல. மக்கள் தான் எங்களுக்கு எதிரான துரோகம் பண்ணது மக்கள் தானே ஒழிய நாங்க இல்ல. எங்கள் தோல்வி எங்களின் தோல்வி இல்ல, மக்களின் தோல்வி, நல்ல அரசியலோட தோல்வி. எங்களுக்கு எந்த தோல்வியும் இல்ல. நாம் தமிழர் கட்சியை மதிப்பிடும் போது தோல்வி வச்சு மதிப்பிடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியோட போராட்ட வாழ்வு, ஈக உணர்வு, அதை வச்சுதான் மதிப்பிடணும். ஏன்னா 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பிறந்தவர் காமராசர். அந்த காமராசர் தோத்து போனார். எது அளவீடு? காமராசர் தோல்வியா 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி? அறிஞர் அண்ணா இறந்து போன போது கூடிய கூட்டம் உலக சாதனை. ஆனா அண்ணா சொந்த தோல்வியில தோத்து போனார். அப்ப எது அளவீடு? அந்த தோல்வியா அண்ணாவுடைய அரும்பெரும் பணிகளை? இந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு சாசனத்தை தந்த அண்ணல் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற 2 தேர்தல், ஒரு பொது தேர்தல், ஒரு இடைத்தேர்தல், 2 தேர்தல் அம்பேத்கர் தோத்து போனார். ஐயா கக்கன், நேர்மையின் இலக்கணம் ஐயா கக்கன் 2 தேர்தல் அவர் தோத்து போனார். தான் போட்டியிட்ட அத்தனை தேர்தலையும் தோத்து போனார். மாமனிதர் ஐயா நல்லக்கண்ணு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போராளி ஈரோடு சர்மிளா ராணுவத்தோட சிறப்பு அதிகார சட்டத்தை குறைக்க சொல்லி அதை நீக்க சொல்லி 16 ஆண்டு காலம் மணிப்பூர்ல ஈரோடு சர்மிளாங்கிற மண்ணுரிமை போராளி 16 ஆண்டு காலம் உண்ணாநிலை போராட்டம் எடுத்தாங்க. 16 ஆண்டு காலம் அவங்க தேர்தலில் போட்டி போட்டப்ப அவங்களுக்கு விழுந்த வாக்கு 90 வாக்கு. எது அளவீடு? 16 ஆண்டு காலம் மக்களுக்காக பட்டினி போராட்டம் இருந்தது அளவீடா? 90 வாக்கு அளவீடா? போராட்டம் தான் அளவீடு. இன்னைக்கு விஜய்க்கு வந்து தலைகால் புரியல, ஆணவம், அகம்பாவம். இந்த நாட்டில் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கு, பேர் அரசுகள் விழுந்திருக்கு. இந்த உலகத்துல சர்வாதிகாரி என்று உலகத்தால் தூற்றப்பட்ட கொடுங்கோலர்கள் தோத்து போயிருக்கான்.
அசைக்க முடியாது என்று சொல்லப்பட்ட கட்சிகள் ஆட்டம் வென்றிருக்கு. நீ எம்மாத்திரம் 91 ஜெயலலிதா மேல வெற்றி பெறாங்க. 91 ராஜீவ்காந்தி இறந்து போறாரு. அந்த அனுதாப அணை காரணமாக 224 இடங்கள்ல வந்து ஜெயலலிதா மேல வெற்றி பெறாங்க. திமுக ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெறுது. ஐயா கருணாநிதி வெற்றி பெற்று ராஜினாமா பண்ணிடுறாரு. அப்படி 224 இடங்கள்ல வெற்றி பெற்று அசுர பலத்தோடு அதிகாரத்தில் உட்கார்ந்த ஜெயலலிதா அம்மையார் போட்ட ஆட்டத்துல 96 ஜெயலலிதா அம்மையாரே பர்கூர்ல தோத்து போனாங்க. இது வரலாறு. அதனால ஆணவத்துல அகம்பாவத்துல நீங்க ஆடலாம். நாங்க தூய சக்தி. யார் தூய சக்தி? யார் தூய சக்தி? அதிமுகவை ஊழல் சக்தி என்று வர்ணித்தது இதே விஜய். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை ஊழல் அமைச்சரவை என்று வர்ணித்தது விஜய். தாவேக எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை ஊழல் அமைச்சரவை என்றால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் 4 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன். 4 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தது விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி, உடுமலை ராதாகிருஷ்ணன், வெள்ளமணி நடராஜன் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ஆட்கள். விஜயபாஸ்கர் மேல சொத்தையும் வழக்கு இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல அவர் மேல சொத்தையும் வழக்கு இருக்குது. அதிமுக ஆட்சியில கொள்ளடித்த ஊழல் பெருச்சாரிகளை தாவேக்கால சேர்த்துக்கிட்டு எப்படா ஊழல் ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? போதை விடு, விளையாட்டை விடு. யாரு? விஜய். அந்த ஆட்சியில அந்த அமைச்சரவையில கிள்ளி சரத்துன்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அதாவது குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கறதுல நிபுணர். அவர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பார்க்க போன இடத்துல உட்கார்ந்து போதையை போட்டுக்கிட்டு இருக்காப்ல. யாரு? அமைச்சர் கிள்ளி சரத்து. என்னங்க கையில வந்து ஏதோ நுணுக்குறீங்க, பொடியாக்குறீங்க, போதை பொருள் தானே அப்படின்னு கேட்டா அது போதை பொருள் இல்ல. குழந்தைக்கு காய்ச்சல். நான் வருத்தப்பட்டு அந்த மாத்திரையை பொடியாக்கி குழந்தைக்கு கொடுத்தேன். சரி, குழந்தை எங்க? அந்த குழந்தையே அவர் தாங்க. அவரு யாரு? போதை பொருளை பயன்படுத்தவர், போதை பொருளை சப்ளை பண்ணவர் யாரு? அவரு அங்கதான் இருக்காரு, விஜயபாஸ்கர். இப்படிப்பட்ட ஒரு கட்சி எதுக்கும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க, எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் பல லட்சம் முட்டா போயிருக்காங்க மதப்பு நினப்பு. விஜய பிடிக்கும் படம் பார்த்தா சரி, நாட்டை தூக்கி கொடுத்தா நான் தாய் மாமனா செயல்படுவேன். குழந்தைகள் வந்து போராட்டம் பண்ணுது மதுபான கடையை மூடுங்கன்ட்டு. இப்ப திடீர்னு பார்த்தா தாவேக ஆட்சியில 54 வகை புதிய மதுபானங்கள் அறிமுகம் செய்யப்பட போகுதான். அது மட்டும் இல்லாம உணவகத்தோடு கூடிய மது கூடம், ரெஸ்டோ பார், சாதா பார்ல ரெஸ்டோ பார். எப்ப? தாவேக ஆட்சியில. எப்படிப்பட்ட மாற்றம் இது! மாற்றம் இல்ல, கேடுகட்ட நாற்றம். இதை விஜய் பேசியா வழக்கு போடுவோம், உன்னை சிறைப்படுத்துவோம். நாங்க பயந்து ஓட விஜய் இல்ல, ருசியானது இல்ல, நிர்மல்குமார் இல்ல. உனக்கு எவனுக்கு சிறை எப்படி இருக்கும் தெரியாது. நீ செட்லாம் பார்த்திருப்ப. நாங்க சிறைக்கு போய் சிறையில சாப்பாடு எப்படி இருக்கும், சிறை அறை எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்து தான் நிக்கிறோம். நீ எவனாலும் சிறையில போடுவ? 15 நாள் 20 நாள் குண்டாசல விடுவியா? 3 மாத காலம். இன்னைக்காவது கண்ணியத்தோடு பேசுறோம். வெளில வந்தோம், விஜய் சொல்றாருல வாயில வந்துடும், விஜய் தாண்டி வாயில வரும். ஆட்சி நடக்குது, 41 பேர் செத்து போனா அதுக்கு துணி கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க, துணி கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க. நான் ஒரு தொலைக்காட்சி வார்த்தை சொன்னேன், விஜய்க்கு மனித தன்மையே இல்லை, மனித நேயமே இல்லைன்னு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் இங்க மனித தன்மை இல்லாதவன் சொல்லலாமான்னு கேட்டுச்சு. மனித தன்மையே இல்லாதவன் தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. நான் என்ன பண்றது கேட்டேன். இதான் காலத்தின் கோலம். இவ்வளவு நாட்களாக காவிரி உரிமை கட்டும், முல்லை பெரியார் உரிமை கட்டும், பாலாறு உரிமை கட்டும். ஆனா இப்ப இருக்க முதல்ல அப்படின்னா என்னன்னு விளக்கணும், அப்புறமா அதெல்லாம் பேச முடியும். மக்கள் செய்த வரலாற்று பிழை இந்த தேர்தல் முடிவு தமிழ்நாட்டை பல நூற்றாண்டு பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டோட முற்போக்கு அடையாளங்களை, அறிவுலக அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக சிதைத்து நொறுக்கி விட்டது இந்த தேர்தல் முடிவு.
உங்களுக்காக இந்த 16 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி அயராது களப்பணியாற்றுச்சு. எங்க நாம் தமிழர் கட்சி 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் 8 விழுக்காடு வாக்களிச்சுங்க. 8 விழுக்காடுங்க. 8 விழுக்காடு வாக்கை கொண்டு நாங்க கூட்டணிக்கு வர்றோம்னு அண்ணன் சீமான் அறிவிச்சிருந்தா மிக குறைந்தது 500 கோடியே அண்ணன் சீமான்ட்ட கொடுத்திருப்பான். 30 இருந்து 40 சீட்டு கொடுத்திருப்பேன். எம்எல்ஏ இருக்கலாம், பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன். எந்த திமுகவை எந்த அதிமுகவை எடுத்து நான் களம் காண்றனோ கடைசி வரைக்கும் சமரசம் பெற்று நிற்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாற்று என்று பேசிய எண்ணற்ற இயக்கங்கள் உண்டு. 96 முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வைகோ தோத்து போனார். 98 கூட்டணிக்கு போயிட்டார். நான் மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணினார் ஐயா விஜயகாந்த். 2006 2009 2 பொது தேர்தல், 3வது பொது தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒரு தேர்தல் தோல்வி 2016 19 கூட்டணிக்கு போயிட்டாரு. அதே போல மக்களை கூட்டணி 16 தோல்வி சதறி போச்சு. கமலஹாசன் வந்தாரு, 19 தடிச்சு போட்டி, 21 கூட்டணி, 24 அவர் திமுகவோட போயிட்டார். ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 2019 2021 2024 2026 5 பொது தேர்தல் நாங்கள் வெற்றியை களத்தில் நிற்கிறோம். இன்னொரு கட்சினா கட்சி தொண்டை சொல்லுவான் கூட்டணிக்கு போயிடலாம், கூட்டணிக்கு போங்கன்னு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரன் சொல்றான் எத்தனை தோல்வி வந்தாலும் சரி நாங்கள் தனித்து நிற்போம், தனித்தோடு நிற்போம். தோல்வி ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை, ஒரு தலைவனை அசைச்சு பார்க்க முடியாதுன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.